ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், மகா பெரியவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அஷ்டமி தினம். நாளை இந்த ஜூன் 8ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய அஷ்டமி தினத்துல காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் சரிங்க, உங்களுடைய நீங்க வச்சிருக்கக்கூடிய கல்லுப்போடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்து வைங்க போதும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த 2 பொருட்களை மட்டும் கல்லுப்போடு சேர்த்து வைக்கிறது மூலியமா, மன்னிக்கும் 3 பொருட்களை மட்டும் இந்த கல்லுப்போடு சேர்த்து வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமா சொல்ல போனா இந்த 3 பொருட்கள் கல்லுப்போடு இருக்கின்ற பட்சத்துல அந்த செல்வ பிரச்சனை, செல்வத்தினுடைய கஷ்டங்கள்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில துளி அளவு கூட இருக்காதுங்க. முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் நீங்க செல்வத்தினுடைய பிரச்சனைகளாலையும் கஷ்டங்களாலையும் அவதிப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். முன்னாடி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ விஷயங்களை தவறுகளை திருத்திக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச தவறுகள் என்பது உங்களால திருத்திக்கவே முடியாது. மறுபடியும் மறுபடியும் அதே கஷ்டங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகளுக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடிய நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வம் சார்ந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள்ன்றது துளி அளவு கூட இல்லாமல் முழுவதுமாக காணாமல் போக போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ, அத்தனைத்திலிருந்தும் உங்களுக்கான தீர்வை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறமா சந்திப்பீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தவறுகள் எல்லாமே நீங்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது அமைய போகுது. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். முழு முதல் மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கல்லுப்போடு உங்களுடைய வீட்டில் கூடிய கல்லுப்போடு சேர்த்து வைங்க. இது உங்களுக்கான மாற்றங்களையும் உங்களுக்கான நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்ய போறீங்க, எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதை பத்தி தான் பார்ப்போமா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவது விஷயமாக நீங்கள் பார்க்க போற முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்போடு இந்த ஒரு பொருளை சேர்த்து வைக்கணும். இது யார் சேர்த்து வைக்கணும்ன்ற கேள்விதான் உங்களுடைய மனசுல முதல்ல வரும். இதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் சேர்த்து வைக்கலாங்க. இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மாற்றமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கான மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இதை நம்ப முடியாத பரிகாரத்துக்கான, அதாவது ரொம்பவே சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. நீங்க இதற்கு முன்பு எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் சரிங்க, அந்த தவறுக்கு ஏற்ற ஒரு பரிகாரமா இது இருக்கும். சரி, இப்போ நீங்க கல்லுப்போடு சேர்த்து வைக்க வேண்டிய அந்த 3 பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாமா? இதை யார் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருக்கணும் சரி அவர்களே சேர்த்து வைக்கலாம். இதற்கு தடைகள் கட்டுப்பாடுகள்ன்றது கிடையாதுங்க. ஏன்னா இது நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்போடு தான் வைக்க போறீங்க. இதற்கு எதுக்குங்க தடைகள்லாம் இருக்க போகுது, சரிங்களா? அதனால அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்போடு சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் இதுதான். முதலாவது பொருளாக ஏலக்காய். இந்த ஏலக்காய்ன்றது ரொம்பவே மகத்துவமானது, சக்தி வாய்ந்ததும் கூடங்க. உங்களுடைய வீட்டில் கல்லுப்பு இருக்குன்ற பட்சத்துல அந்த கல்லுப்போடு இந்த ஒரு ஏலக்காய் இருக்குது அப்படின்ற போது செல்வத்தினுடைய கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில துளி அளவு கூட வராதுங்க. ஏன்னா அத்தனை செல்வத்தினுடைய கஷ்டங்களையுமே இது உடனடியே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி உங்களுக்கான மாற்றங்களையும் நன்மைகளையும் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக நீங்க செய்யலாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே நீக்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்போடு இதை மட்டும் சேர்த்து வைங்க. இது போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய வீட்டுல இப்போ நம்ம சொன்ன இந்த கல்லுப்பு ஏலக்காய் வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதுல வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் ₹1 நாணயம். இந்த ₹1 நாணயத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காயோட நீங்க சேர்த்து வைக்கிறது மூலயமா இவ்வளவு நாட்கள் நீங்கள் பார்த்த அந்த துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து முழு முதல் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உடனே சந்திக்க முடியும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில காணாத நன்மைகளையும் நல்லதையும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செஞ்ச தவறுகள் அனைத்துமே இதிலிருந்து சரி செய்ய முடியுங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு விசேஷமானதும் கூட சக்தி வாய்ந்ததும் கூட. இதை செய்யக்கூடிய நபர்கள் குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்லாம் தேவையில்லை. ஆனா இதை செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில நிதானத்தோடு நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா இது இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஏலக்காய் ₹1 நாணயம் வச்சதுக்கு அப்புறமா வில்வ மரத்தினுடைய வேர்.
இந்த 3 பொருட்கள் சரியா, ஏலக்காய், ரூபாய் நாணயம், வில்வ மரத்தினுடைய வேர், இந்த 3 பொருட்களை மட்டும் எடுத்துட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்போடு சேர்த்து வச்சு பாருங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும், கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும் இது சரி செஞ்சு கொடுக்கும். சொல்லப்போனால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை கண்டிப்பான முறையில் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தில் காலையிலேருந்து இரவுக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கோ அந்த நேரத்தில் இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்போடு சேர்த்து வைங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கான நன்மைகளுக்கான எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாங்க. கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முழு முதல் மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அணுகுவதற்கு இந்த ஒரு பரிகாரம்ன்றது எளிமையான ஒன்றாக இருக்க போகுதுங்க. அதனால் பெருசாக இதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முழு முதல் நம்பிக்கையோடு மனசுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமும் இது இருக்க போகுது. அதனால் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு உங்களுடைய வீட்டில் வச்சே இதை நீங்கள் செய்யலாங்க. தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். கட்டாயமாக இது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மாற்றத்துக்குமான எளிமையான ஒரு பரிகாரமும் இது இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த கடவுளுடைய வாழ்க்கையினுடைய பிள்ளைகளாக நீங்க மாறி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படுவதற்கு இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. எதை பற்றியும் பெருசாக யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக சொல்ல முடியுங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே இது சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய நாளாகவும் இது அமையும். இதை பற்றியும் பெருசாக யோசிக்க வேண்டாம். அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நாளாக இந்த நாள் அமையும். கல்லுப்போடு இதை மட்டும் சேர்த்து வச்சாலே போதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. முழுசாக நம்புங்க. நீங்கள் நம்பிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்ற போது எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, அத்தனைக்குமான தீர்வு இது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கிடைக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க பார்த்த அத்தனை விதமான துன்பங்களிலிருந்தும் இது உங்களுக்கான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் பட்ட துன்பத்துக்காகவும் நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது அமையட்டும். நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலுமே எவ்வளவோ விஷயங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த கஷ்டங்கள் அனைத்துக்குமான தீர்வு இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால பெருசாக எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாங்க. நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்க, நல்லதே நடக்கும். அந்த வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான எளிமையான ஒரு மாற்றமாக இது அமையும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்கிறீங்க அப்படின்ற போது அது எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு மாற்றம் மட்டுமே கிடைக்கும். இது உங்களுக்கான தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்குன்றதுல நான் முழு நம்பிக்கையோடு இருக்குங்க. அதனால் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். நீங்களும் முழுசாக நம்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்புங்கள், நல்லதையும் நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.